வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க லைஃப் சேஞ்ச் பண்ற மாதிரி டெய்லியும் நீங்க வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஓபன் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே லைக்கும் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் டெய்லி உங்ககிட்ட வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம ரொம்ப சீரியஸான ஆனா ரொம்பவே அவசியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம், பணம். நம்மள நிறைய பேர் காலையில அலாரம் அடிச்ச உடனே மனசுல வர முதல் எண்ணம், ஐயோ இன்னைக்கு வேலைக்கு போகணுமே அப்படிங்கிறது தான். ஏன் வேலைக்கு போறோம்? பணம் சம்பாதிக்க. அந்த பணத்தை வச்சு என்ன பண்றோம்? இஎம்ஐ கட்டுறோம், பில் கட்டுறோம். அப்புறம் மீதி இருக்கிற காசுல நமக்கு தேவையோ இல்லையோ மத்தவங்க முன்னாடி கெத்தா தெரியறதுக்காக ஏதோ ஒரு பொருளை வாங்குறோம். இது ஒரு நிக்காத சக்கரம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? இதத்தான் விக்கி ராபின் அவங்களோட யோர் மனி ஆர் யோர் லைஃப் புத்தகத்துல ரொம்ப அழகா உடைச்சு பேசுறாங்க. அவங்க முதல்ல கேக்குற கேள்வி இதுதான்: உங்ககிட்ட பணம் இருக்கா, இல்ல பணத்துக்கிட்ட நீங்க இருக்கீங்களா? நாம பணத்தை வெறும் நோட்டா பார்க்காம அத லைஃப் எனர்ஜி அப்படின்னு பார்க்கணும்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான ரகசியம். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு மாசம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு 20,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த 20,000 ரூபாயை சம்பாதிக்க உங்க வாழ்க்கையோட 200 மணி நேரத்தை நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. அப்போ நீங்க ஒரு புது போன் வாங்குறப்போ அதோட விலை 20,000 ரூபாய் இல்ல, உங்க வாழ்க்கையோட அந்த 200 மணி நேரம் உழைப்பு. அந்த பொருளுக்காக உங்க வாழ்க்கையோட அந்த நேரத்தை கொடுக்கறது வர்த்தா அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சாலே உங்க செலவு தானா குறையும். நம்ம நடுத்தர மக்கள் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, நாம நம்மளோட உண்மையான அவர்லி வேஜ் என்னன்னு தெரியாம இருக்கிறது தான். இப்போ நீங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஆனா அந்த வேலைக்கு போக நீங்க பண்ற பெட்ரோல் செலவு, அந்த வேலைக்காக நீங்க வாங்குற ஸ்பெஷல் உடைகள், அப்புறம் வேலையில வர டென்ஷன்னால வெளியே போய் சாப்பிடுறது, இதையெல்லாம் கழிச்சு பார்த்தா உங்க நிஜமான வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கும். இதை நீங்க கணக்கு போட்டு பார்த்தா அனாவசியமா ஒரு காஃபி குடிக்கிறது கூட உங்க வாழ்க்கையோட எவ்வளவு நேரத்தை திருடுதுன்னு உங்களுக்கு புரியும். அடுத்ததா இந்த புத்தகத்துல ஒரு அருமையான கான்செப்ட் சொல்றாங்க. அதுதான் தி ஃபுல்ஃபில்மெண்ட் கர்வ், அதாவது போதும் என்ற புள்ளி. நம்ம வாழ்க்கையில அத்தியாவசிய தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம வாங்குற பொருட்கள் நமக்கு சந்தோஷத்தை தரும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நாம வாங்குற பொருட்கள் நமக்கு சந்தோஷத்தை தர்றதுக்கு பதிலா அதை மெயின்டைன் பண்றதுலயே நமக்கு மன அழுத்தத்தை தரும். ஒரு பெரிய கார் வாங்குவீங்க, ஆனா அதை மெயின்டைன் பண்ணவும் அதுக்கு லோன் கட்டவும் நீங்க இன்னும் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அப்போ அந்த கார் உங்களுக்கு சந்தோஷத்தை தரதா இல்ல அடிமைத்தனத்தை தரதா? அந்த போதும் அப்படிங்கிற புள்ளியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க உண்மையிலே சுதந்திரமானவங்க ஆகிடலாம். இந்த கதையில ஒரு 9 படிகள் இருக்கு. முதல்ல நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க, உங்க கையில இப்போ என்ன இருக்குன்னு ஒரு தெளிவான லிஸ்ட் போடணும். ரெண்டாவது, உங்க ஒவ்வொரு ரூபாயும் எங்க போகுதுன்னு ட்ராக் பண்ணணும். இது கஞ்சத்தனமா இருக்கிறதுக்காக இல்ல, விழிப்புணர்வோட இருக்கிறதுக்காக. நிதி சுதந்திரம் அப்படின்னா என்ன தெரியுமா? கோடிக்கணக்குல பணம் இருக்கிறது இல்ல, உங்களுடைய மாச செலவை விட உங்க முதலீட்டுல இருந்து வர வருமானம் அதிகமா இருக்கிறது தான். நீங்க தூங்கும் போது உங்க பணம் உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அதை அடையறதுக்கு நீங்க முதல்ல உங்க கிளட்டர், அதாவது தேவையற்ற குப்பைகளை உங்க வாழ்க்கையிலிருந்து நீக்கணும். நண்பர்களே, வாழ்க்கைங்கிறது வெறும் பில் கட்டுறதுக்காக மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்சவங்களோட நேரம் செலவு பண்றதுக்கும் உங்க கனவுகளை துரத்துறதுக்கும் தான். பணத்தை ஒரு கருவியா மட்டும் பயன்படுத்துங்க, அதை உங்க முதலாளியா ஆக்கிடாதீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க ஒவ்வொரு செலவையும் இதுக்கு என் வாழ்க்கையோட எவ்வளவு நேரத்தை நான் கொடுக்கறேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மாற்றம் உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். கடைசியா ஒண்ணு சொல்றேன், பணம் போனா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா போன நேரம் திரும்ப வராது. அதனால உங்க லைஃப் எனர்ஜியை ரொம்ப கவனமா செலவு பண்ணுங்க. இந்த உரையாடல் உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவை கொடுத்திருக்குன்னு நம்புறேன். உங்களோட அந்த போதும் அப்படிங்கிற புள்ளி எதுன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை நாம சந்திக்கும் போது இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட பேசுவோம். அது வரைக்கும் சந்தோஷமா இருங்க. லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா ரைட் கண்டென்ட் கன்சியூம் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வேல்யூபிள் கண்டென்ட்காக ஓபன் குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு ஆழமான வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.